உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். துளியும் செலவில்லாமல் சீமானுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிகைண்ட் வூட்ஸ் நிறுவனம் இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வர ஏப்ரல் 19 தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுலேருந்தே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு அனைவருமே நாள்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இந்த பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுனால எல்லா இடங்கள்லையுமே காவலர்கள் தீவிரமாக செயல்படுறதும், அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லா இடங்கள்லையுமே காரு பைக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்றதும் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாசுடைய காரை தேர்தல் ஆணையம் 6000 நம்மளால நேரடியாக வீடியோவாகவே பார்க்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு உண்மையிலேயே அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக காட்டிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணப்பட்டுவாடா தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பணப்பட்டுவாடாவோ இல்ல பொருளாகவோ நாம் தமிழ் கட்சியால தர முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா தேர்தல் பணிக்கோ பொதுக்கூட்டம் போடுற வேலைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்களுடைய செலவுல தான் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு பொருளாதாரத்துல பின்தங்கிய கட்சியால ஒரு பெரிய விளம்பரத்தையே பண்ண முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆனாலும் தேர்தல்னு வந்துட்டா வெறும் பொதுக்கூட்டங்களோ பிரச்சாரங்களோ மட்டும் வேலைக்காகாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா திமுக, பாஜக, அதிமுக எல்லா கட்சிகளுமே இறுதியாக வந்த பாமக கட்சி கூட பாத்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள்லயும் தொலைக்காட்சிகளையும் விளம்பரங்களாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா பண்றது, நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அனைவருமே ரொம்ப வருத்தப்படுற ஒரு நேரத்துல தான் பாத்தீங்கன்னா பிகைண்ட் வூட்ஸ் நிறுவனம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா விடுதலை 2ஆம் பாகம் வெளியாக போகுது அப்படின்றதுக்காகவும் நடிகர் சூரிக்கும் வெற்றிமாறனுக்கும் விருது தரணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இவங்க இருவருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களை அழைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சீமானவர்களை அழைச்சி வெறும் விருது மட்டும் கொடுத்துட்டு போகாம அந்த இடத்துல சேரை போட்டு ஒரு பட்டி பண்ற மாதிரி அவங்கள உட்கார வச்சு ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ அப்படின்றது கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளருக்கு மேல 5 லட்சம் பார்வையாளர்கள் ஈட்டி கொடுத்திருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் பிகைண்ட் வூட்ஸ் போன்ற ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி செலவே இல்லாம ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் தொலைக்காட்சியில நாம் தமிழ் கட்சி குறித்த விளம்பரங்களை கொடுத்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன், சூரி மற்றும் பிகைண்ட் வூட்ஸ்ல வந்த நிறைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து பேசினதும் அண்ணன் சீமானுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சூரியன் வெற்றிமாறனும் பேசினது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பரமாக மாறி இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. இதனாலேயே பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சீமானுக்கு சாதகமான சில விஷயங்கள் அப்படின்றது அவர் எதிர்பார்க்காம கிடைக்கிறது அப்படின்றது இந்த வாட்டி தேர்தலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது நம்மளால் கண்கூடவே பார்க்க முடியுது. ஏன்னா உதாரணத்திற்கு இயக்குனர் பாக்கியராஜ், சேரன், தற்போது வெற்றிமாறன், நடிகர் சூரி இது போன்ற நபர்கள் எல்லோருமே சீமானை குறித்து தேர்தல் நேரத்தில் பேசும்போது இவங்களுக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க கூட அந்த அரசியல்வாதி யாரு அப்படின்னு ஆராய ஆரம்பிக்கிறது அப்படின்றது சீமானுக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை ஈட்டி கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பிகைண்ட் வூட்ஸ் நிறுவனம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.